வணக்கம் நண்பர்களே! இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது போஸ்ட் ஆஃபீஸ் டெர்ம் டெபாசிட். அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீம். இது ஒரு 100% கவர்ன்மென்ட் பேக்ட் பாதுகாப்பான முதலீட்டு திட்டங்க. உறுதியான வருமானமும், சில நேரங்கள்ல டாக்ஸ் பெனிஃபிட்டும் தரும் ஒரு சிறந்த சேவிங் ஆப்ஷன். போஸ்ட் ஆஃபீஸ் டெர்ம் டெபாசிட்ங்கிறது இந்தியா போஸ்ட் வழங்கும் ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீம். இதுல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நாம பணத்த முதலீடு செஞ்சா, கேரண்டீட் இன்ட்ரெஸ்ட்ட வாங்கலாம். இது கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா பேக்டு ஸ்கீம்ங்கிறதுனால எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்ல. 100% சேஃப்பும் கூட. இந்த ஸ்கீம்ல மினிமம் டெபாசிட்டே ரூ. 1000ங்க. மேக்ஸிமம் எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. ஆனா ரூ. 100 மல்டிபிள்ஸ்ல தான் உங்களால டெபாசிட் பண்ண முடியும். 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் மற்றும் 5 வருஷங்கிற டென்யூர்ல தான் டெபாசிட் பண்ண முடியும். டெபாசிட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் குவார்ட்டர்லியே காம்பவுண்ட் ஆகும். ஆனா ஆனுவலா உங்களோட சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்ட்லயே வந்து கிரெடிட் பண்ணிருவாங்க. இது சிங்கிள் அக்கவுண்டாவும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜாயிண்ட் அக்கவுண்டாவும் ஓப்பன் பண்ணிக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸ் டெர்ம் டெபாசிட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்ட கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் 3 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து ரிவைஸ் ஆகும். கரண்ட்டா இப்ப என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1 இயர்க்கு 6.9%ம், 2 இயர்ஸ்க்கு 7%ம், 3 இயர்ஸ்க்கு 7.1%ம், 5 இயர்ஸ்க்கு 7.5%ம் தராங்க. நீங்க ஒரு டேட்ல வந்து அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, டெபாசிட் பண்ணியிருப்பீங்க. அந்த டேட்ல இருந்து கால்குலேட் ஆகுற அந்த ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து சேம் டேட்ல நெக்ஸ்ட் இயர்ல உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கவுண்ட்லயோ, இல்ல வந்து நீங்க குடுக்குற பேங்க் அக்கவுண்ட்லயோ வந்து கிரெடிட் பண்ணிருவாங்க. இப்ப ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்க ரூ. 1,00,000 இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கங்க. முன்ன சொன்ன மாதிரி நீங்க எவ்வளோ டென்யூர் பீரியட்ல அத இன்வெஸ்ட் பண்றீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே வந்து சேஞ்ச் ஆகும். உதாரணத்துக்கு அந்த ரூ. 1,00,000 நீங்க 5 இயர்ஸ் டென்யூர் பீரியடுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கங்க. அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.5%. அப்படின்னா உங்களுக்கு ஆனுவலா எவ்வளோ கிடைக்கணும்? ரூ. 7,500 கிடைக்கணும்னு நினைப்பீங்க. பட் வந்து இது வந்து குவார்ட்டர்லி காம்பவுண்ட் ஆகுறதுனால, வட்டிக்கு வட்டி போடுறதுனால, உங்களோட ஃபர்ஸ்ட் குவார்ட்டரோட வட்டி பார்த்தீங்கன்னா, ரூ. 1,875. செகண்ட் குவார்ட்டருக்கு வட்டி போடும்போது, இந்த ரூ. 1,875 இன்க்ளூட் பண்ணி, அதுல 7.5% எடுத்து அதுக்கு தான் அந்த இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது, இந்த குவார்ட்டர்லி காம்பவுண்ட் ஆகி, உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ரூ. 7,714 வருங்க. இது பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 7.7% பெர் ஆனம். இந்த ரூ. 7,714 நீங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண டேட்ல இருந்து எவ்ரி இயர் அதே டேட்ல உங்களோட சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்ட்லயோ, இல்ல வந்து நீங்க குடுக்குற பேங்க் அக்கவுண்ட்லயோ வந்து கிரெடிட் ஆயிட்டே வருங்க. ஸோ இந்த மாரி 5 இயர்ஸ்க்கு உங்களுக்கு கிரெடிட் ஆகுற அந்த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரூ. 38,568ங்க. டாக்ஸ் பெனிஃபிட்ஸ். இந்த ஸ்கீம்ல வர இன்ட்ரெஸ்ட் உங்களோட டோட்டல் இன்கம்ல ஆட் ஆகுங்க. அதுக்கான டாக்ஸ டிடிஎஸ் முறையில போஸ்ட் ஆஃபீஸ்ல புடிக்க மாட்டாங்க. நீங்க தான் பே பண்ற மாரி இருக்கும். சப்போஸ் உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் வந்து நீங்க 5 இயர்ஸ் டென்யூர் பீரியட்ல பண்ணியிருந்தீங்கன்னா, அதுக்கு வர இன்ட்ரெஸ்ட்ல மேக்ஸிமம் ரூ. 1,50,000 வரைக்கும் நீங்க ETCல வந்து காமிச்சுக்க முடியும். அதே வந்து 1 இயரோ, 2 இயரோ, 3 இயரோ போட்டிருந்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஒரு டாக்ஸ் பெனிஃபிட்டுமே கிடையாதுங்க. இந்த டெபாசிட்ட சம் எமர்ஜென்சினால எடுக்கலாம்னு நினைச்சீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து 6 மாசத்துக்குள்ள எடுக்க முடியாதுங்க. அதே வந்து 6 மாசம் கழிச்சு 1 இயர்க்குள்ள எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கவுண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் கிடைக்கும் 4%. அதே வந்து 1 இயர்க்கு மேல எடுக்கலாம்னு நினைச்சீங்கன்னா, உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருந்து 2% குறைச்சு தான் உங்களோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டே தருவாங்க. அக்கவுண்ட் மெச்சூரிட்டி ஆனதும் நீங்க வித்ட்ரா பண்ணணும். இப்படி வித்ட்ரா பண்ணலன்னா, அக்கவுண்ட் ஆட்டோமேட்டிக்கா அந்த நேரத்துல என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்துச்சோ, அதுக்கு வந்து ரினியூ ஆயிரும். நீங்க மேனுவலா எக்ஸ்டென்ஷன் பண்றதா இருந்தாலும், இல்ல வித்ட்ரா பண்றதா இருந்தாலும், 1 இயர் டெர்ம் டெபாசிட்டுக்கு 6 மாசத்துக்குள்ளயும், 2 இயர்ஸ் டெர்ம் டெபாசிட்டுக்கு 12 மாசத்துக்குள்ளயும், 3 இயர்ஸ் இல்லைன்னா 5 இயர்ஸ் டெர்ம் டெபாசிட்டுக்கு 18 மாசத்துக்குள்ளயும் பண்ணிறணும். இல்லன்னா அது ஆட்டோ ரினியூவல் ஆயிரும். போஸ்ட் ஆஃபீஸ்ல டெர்ம் டெபாசிட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றது ரொம்ப ஈஸிங்க. நீங்க பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் பிரான்ச்சுக்கு போனீங்கன்னா ஈஸியா ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லன்னா இந்தியா போஸ்ட் இன்டர்நெட் பேங்கிங் சைட்லயோ, இல்ல மொபைல் ஆப்லயோ பண்ணிக்கலாம். அதுக்கு அக்கவுண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் ஃபில் பண்ணி, உங்களோட கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி, அதுக்கப்புறம் கேஷ் அல்லது செக் மூலியமா வந்து உங்களோட டெபாசிட் அமௌண்ட் வந்து பே பண்ற மாரி இருக்கும். உங்களுக்கு அக்கவுண்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் டெர்ம் டெபாசிட்ன்னு தனி பாஸ்புக் வந்து உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ்ல குடுப்பாங்க. வாழ்க வளமுடன்.